Hi all, நான் உங்க டாக்டர் ஆர்த்தி. Let's see what's today's in Ayurveda. இப்போ நிறைய பேருக்கு பேக் பெயின், டிஸ்க் பல்ஜான இஷ்யூஸ் அதிகமாயிட்டு இருக்கு. That too at a very young age of 25 to 30 years. இதுல ஃபீமேல்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதுக்கோட மெயின் ரீசன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால, அதாவது நம்ம பாடிக்கு ஒரு மூமெண்ட்டோ இல்லை எந்த விதமான எக்ஸசைஸுமே கொடுக்காம ஒரு 8 to 10 ஹார்ஸ் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுறதுனால இது வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இன் பிட்வீன் த ஒர்க் 2 ஹார்ஸ் ஒன்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கேப் எடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், ஒர்க் அவுட் இல்லை சம் ஆசனாஸ் இதெல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதில் ப்ரோ போஸ் இல்லை ஆசனாஸ் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் புஜங்காசனா, அடுவாசனா, மக்கராசனா, மார்ஜரியாசனா இதெல்லாமே நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். ஸோ ஆல்ரெடி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் இருக்குன்னா அது வேர்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரானிக் கான்ஸ்டிபேஷனில் ஏன் நமக்கு பேக் பெயின் வருதுன்னா, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில போக முடியாமல் உள்ளேயே இருக்கிறதுனால அந்த லோக்கலைஸ்ட் ஏரியாவில் நமக்கு லாட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ், பெயின், டெண்டனஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் 1 டீஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இது ரிலீவாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனை நம்ம மோஸ்ட்லி க்யூர் பண்ணாலே ஹாஃப் ஆஃப் த பேக் பெயின் நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். தேர்ட் ரீசன் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனால, அதாவது லாட் ஆஃப் ட்ரை, ரஃப் அண்ட் வாதம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும் போது நமக்கு பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபுட்டு ரொம்ப ரா வெஜிடபிள்ஸாக, நிறைய பொட்டேட்டோஸ், அப்புறம் இந்த கிரவுண்ட்லேருந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே நம்ம இதை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைனஸையுமே கான்ஸ்டிபேஷன்லேயே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரைனஸை நம்ம கோப்பப் பண்ணுறதுக்கு டெய்லி நிறைய பால், அப்புறம் கீ இதெல்லாம் சேர்த்துக்கணும். எக்ஸ்டர்னலையும் அபியங்கம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால தான் ஆயுர்வேதத்தில் அபியங்கம் ஆச்சரிய நித்தியம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அபியங்கம் எவ்ரிடே பண்ணுறது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நாட் ஒன்லி வீக்லி ஒன்ஸ். ஸோ உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு பேக் பெயின் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ அஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். சூஸ் ஆயுர்வேதா, லிவ் வைஸ்லி.